கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அநேற்ற என்ப நாமத்தில் என்மின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், அவர் அன்பு கூறுகிறவர்கள் எப்படியானவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் மார்க் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் அன்பு கூறுகிறவரிடத்தில் அவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எங்கள் யாருக்கும் தெரிஞ்ச பகுதி, ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்து நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அவன் கற்பனைகளின்படி நடப்பதாக இயேசு சொன்ன பொழுது இயேசு சொன்ன காரியம், அவன் மேல் அன்பு கூர்ந்து, அவன் மேல அளவு கடந்த அன்பு கூர்ந்தவராய் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கு, அந்த குறையை நீ நிவர்த்தி செய்யணும் என்று சொன்னான். உன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட்டு, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய பணம், அது உன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு தடையா இருக்கிறபடி நான் எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ தேவனுடைய ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை தேடுவதற்காக சிலுவை எடுத்துக்கொண்டேன் பின்பான்னு சொன்னான். அண்ணா வேதம் சொல்லுகிறது, அவர் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தர்மையான கால வேளையில நம்ம ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கிற காரியம், உன்னிடத்தில் என்ன குறை, உன்னிடத்தில் என்ன குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம்தான் 2ஆம் வசனம் தொடக்கம் பார்க்கும் பொழுது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்த அவர்களை பொல்லாதவர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும், நான் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். நீ எல்லாம் செய்தாலும், ஆண்டவருக்கு பிரயாசப்பட்டாலும், பொறுமையா இருந்தாலும், பிழையான காரியங்களை கண்டறிகிறவனா எல்லாம் இருந்தாலும், ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை விட்டாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற அந்த அன்பு, ஆண்டவருக்காக எதையும் விளக்குற அந்த அன்பு எப்படி இருக்கிறது நமக்குள்ளே? ஆண்டவருக்காக எந்த நேரத்தை அவருக்காக கொடுக்கிற அன்பு, ஆண்டவருக்காக எதையும் எவரையும் யாரையும் விளக்குறதான அந்த அன்பு உடையவர்களாக நாம் இருந்தோமல்லவா? அதே அன்பில் இன்றைக்கு நாம் நினைத்திருக்கிறோமா? எங்களிடத்தில் ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வையில நாங்கள் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசிக் கொண்டிருக்கும் திறமையான நாளில கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எங்களிடத்தில் என்ன குறை உண்டு என்று நாம் காண வேண்டும். எங்களிடத்தில் உள்ள அந்த குறையை விட்டு நாம் விலக வேண்டும். 20வது வசனத்துல பார்க்கிறோம், ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி அங்க அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார். சபையை பார்த்து கர்த்தர் சொன்ன அந்த வாலிபனை பார்த்து அன்று சொன்ன ஒரு காரியம், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை நேசிக்கிற அளவு கடந்த அளவில்லாத அளவு, குறைவில்லாத அளவு நம்மளை நேசிக்கிற ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிற காரியம், நம்ம முழுமையாக 100% அவரை அன்பு கூற வேண்டும். அவரை நேசிக்க, அவர் அன்பு ஒரு தடையா இருக்கிற எந்த குறையா இருந்தால் நம்ம விட்டு விலகி ஆதியிலிருந்து அதே அன்பில், ஆதி இருந்த அதே ஐக்கியத்தில், ஆதி இருந்த அதே உறவுல செல்ல எங்களை அர்ப்பணிப்போம். God bless you all.